ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சோகத்தோடு இருக்க சூர்யா வந்து மகா வீட்டுக்கு கூப்பிட மகா வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. இந்த குழந்தையோட அம்மா யாருன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து நான் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால சூர்யா அங்கேருந்து ரொம்பவே மன உளைச்சலோடு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சூர்யா இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால ஆஃபீஸ் பொறுப்பு மட்டும் இல்லாமல் வீட்டோட பொறுப்புகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வந்து விஜய் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அனாமிகாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இன்னொரு பக்கம் காயத்ரியும் ரொம்ப சந்தோஷப்பட, அதுக்கப்புறமா அனாமிகாவோட மனசுக்குள்ளே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இந்த வீட்டு நிர்வாக பொறுப்பை எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கணும், நம்ம தான் இந்த வீட்டுக்கு மகாராணி அப்படின்ற நினைப்போட சுற்றிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சித்ரா தேவியில் தாங்கிக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டு பொறுப்பையும் ஆஃபீஸ் பொறுப்பையும் விஜய் கிட்ட இருந்து தட்டி பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பையன்கிட்ட எல்லாம் வரா மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சித்ராதேவி. இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, சூர்யா ரொம்பவே வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்து அவங்க அப்பாவில் தாங்கிக்க முடியாமல் திரும்ப மகா கிட்ட போய் பேசுகிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குமா மகா, வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால் வந்து அவன் வந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கான், தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு வந்து சூர்யாவை ஏற்றுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதுவாக கேட்டுட்ருக்கன் பேரில் அதுக்கப்புறம் மகா இப்படி வந்து மனசு மாதிரி வீட்டுக்கு வராங்க. மகாவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து புரிய வருது, சூர்யா மேலே எந்த தப்பும் இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த குழந்தையோட அம்மா யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கான முயற்சி வந்து எடுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மகா எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க, என் கணவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து சவால் விடுறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சித்ராதேவி பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க, என்ன இது திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி. நிறைய இடங்கள் போகிறாங்க, நிறைய விஷயங்களை வந்து விசாரித்து பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வர மகா சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு லேடி அடிக்கடி வந்துட்டு போகிறதும் அது வந்து ராகவன் மாமா கிட்ட பேசிட்டு வரதும் வந்து தெரிய வருது. மூலியமாக அந்த குழந்தை வந்து ராகவன் அவங்களோட குழந்தை அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க மகா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மகா ஒரு வழி எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது முழுசாக விசாரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகியோட அம்மாவை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்காங்க பிரபாவோட. நடந்துச்சு எது நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அந்த பொம்பளை வந்து ஒன்னொருத்தையும் வந்து உளறி கொட்டுறாங்க. ராகவன் சாரோட நான் பழகந்தெல்லாம் உண்மைதான், ஆனால் அழகிக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. அந்த அழகின்ற குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அனாத ஆசிரமத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், என்னோட பண தேவைகளுக்காக நான் நடிக்க வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க மகா. இதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையை வந்து பயங்கரமாக திட்ட, உண்மை எல்லாத்தையும் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகா அந்த பொம்பளையும் வந்து கூட்டிகிட்டு வராங்க பிரபாவோட. இன்னொரு பக்கம் விஜய்க்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லா உண்மைகளையும் வந்து நான் தெரியப்படுத்த போகிறேன், அதுக்காக ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. இதை கேட்டால் சூர்யா ரொம்பவே சந்தோஷப்பட அங்கே வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறாங்க, நான் தான் அழகியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அழகியை கூப்பிடும்போது அழகி வந்து போகமாக இருக்காங்க. குழந்தையோட அம்மான்னு சொல்கிறீங்க, ஆனால் குழந்தை உங்ககிட்ட வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க, அதனால தான் வந்து வரமாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அதையே சொல்லி சமாளிக்க, என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு கேள்வியை கேட்க, இந்த குழந்தை வேறு யாரோடதும் இல்லைங்க, சூர்யாவோட குழந்தை தான். சூர்யா அந்த உண்மை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தாரு. இன்றைக்கி எல்லாரும் முன்னாடி நான் சொல்லிடுறேங்க. மகா பிரபா 2 பேருமே எதிர்பாராத தருணத்தில் இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே எரிச்சலாக பார்க்குறாங்க. இது சூர்யாவுக்கும் பயங்கர பேரதிர்ச்சியாக தான் இருக்குது. பதில் சொன்னதும் சித்ராதேவி ஒரு பக்கம் சிரிக்க, சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இந்த உண்மை எப்படி வந்து மகா அந்த லேடி கிட்ட வந்து வாங்க போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.